பொதுவாக குருவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா எதிரி கிரகங்கள்னு சொல்லலாம், ஆப்போசிட் கிரகங்கள்னு சொல்லலாம். குருவனுடைய மனைவியே அபகரித்தவர் யாரு அப்படின்னா சந்திரன். அப்ப எவ்வளவு பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு மாதாவாக கருதக்கூடிய ஒரு தன்மையை தன் மனைவியாக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த கிரகத்திற்கு இருக்குமானா இருக்கும். அப்போ இந்த கிரகம் அதோட வேலையை செய்யுமானா செய்யும். யாருமே அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு சொல்லுவோம். ட்ரஸ்டட் பீப்புள் அப்படிங்கிறது இவங்களுக்கு யாருமே கிடையாது. இவங்க இந்த தப்பு செய்வாங்க, இதை இவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். தவறான கருத்துக்கள்னு கூட செய்யலாம். அதுல அதிகமாக இவங்களே அந்த மன அழுத்தத்துல இருப்பாங்களானா அதிகமாகவே இருப்பாங்க. குருச்சந்திரன் அப்படிங்கிறது இந்த கஜகேசரி யோகத்துக்கு நிறைய அப்படிங்கிறது பேசலாம். நமக்கு தெரிஞ்ச ரீதியில மாத்திரம் நம்ம தெரிந்து கொண்டால் போதும். இது யோகம், இது பணத்தை கொடுக்கும், இது பேரும் புகழும் கொடுக்கும், இது செல்வாக்கை கொடுக்கும் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் கொடுக்கும், எத்தனை நாள் அது வேலை பார்க்கும், யார் மத்தியில இருக்கும், யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல அது வேலை பார்க்குமானா வேலை பார்க்கும். இப்போ உதாரணமா சொல்லணும்னா நம்ம அரசியல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட சொல்லலாம். எங்கேயோ இருந்து ஒரு நபரை பாராட்டும் புகழும் கிடைக்கிறது. ஆனா நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் இங்க கிடையாது. அதை அனுபவிக்கக்கூடிய இது இங்க இருக்காது. அந்த மாதிரிதான் அந்த கஜகேசரி யோகம் யாருக்கோ பயன்படாக இருக்கும். நமக்கு தெரிந்த அளவுல அதை பயன்படுத்த முடியுமா, அதுக்கு பேரும் புகழும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இதுதான் அந்த யோகத்தின் தன்மை. இதை பத்தி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதுலயும் ஒரு கண்ணோட்டம் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். நன்றி.